राधेकृष्णा सखीस। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। தொடர்ந்து பார்ட் 2ல இப்போ மேல்கொண்டு சரித்திரத்தை பார்ப்போம். இப்ப எல்லாருமே சகாக்கள் தான். ஆனா கோவிந்த சுவாமி அக்கே ரசத்துல ஆவேசத்துல இருக்கும்போது ஸ்ரீதாமாவுடைய பிரபாவம் அப்படியே இவர்கிட்ட தெரியுமா. இப்ப மங்களாலேந்து சயன ஆர்த்தி வரைக்கும் நித்தியம் கீர்த்தன் சேவா பண்ணிண்டு இங்கேயே இருக்கார். மங்களா அந்த சுப்பிரபாத சமயம் பூர்வ காலத்துல காலையில கோகுலத்துல பிரகடன காலத்துல கிருஷ்ணனுடைய பிரகடன காலத்துல காலையில கோகுலத்துக்கு சகாக்கள்லாம் வருவா. யசோதாமா கிட்ட கேப்பா, ஷாம் சுந்தர் எங்க அப்படின்னு கேப்பா. அவன் தூங்குறானேமா அப்படின்பா அவ அம்மா. அப்படின்னா மாடுகள்லாம் வந்தாச்சு, நேரம் ஆயிடுத்துன்னா அப்புறம் அதுங்கெல்லாம் தானாவே ஓடிடும், வெயில் வேற வந்துடும், லாலாவை எழுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு வனத்துக்கு போகணும், எழுந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீநாதனை அவ கூப்பிடுவா. அந்த பாவத்தை இப்ப நினைச்சுக்கிறார், பாடுறாரு. அந்த அந்த மங்களாக்கு எழுப்புற பாட்டு, அந்த எழுப்புற பாட்ட இவர் பாடுறார். ரொம்ப அற்புதமான கீர்த்தன் இது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஜாகோ கிருஷ்ண யசோதா ஜுபோலே அவசர கோவு சோவே போ. जागो कृष्ण यशोदा जो बोले, गावट गुण गोपाल ग्वालनी हर कट दगी बिलो दो दो गन ध्वनिपुर रही ब्रज गोपी दीप सजोवे हो। गुरबी हो के बछड़ा जा के अनमिष मार्ग जोवे हो। वेणु मधुर ध्वनि मगुवर बाजे, बैठ कगो कर सैली हो। अपनी गाय सब ग्वाल तो मत है, आदिहारी अकेली हो। जाको कृष्ण यशोदा बोले, यह अवसर को सोवे। जाके कृष्ण जगत के जीवन अरुण नयन मुख सोये ओ। गोविंद प्रभु दो हाथ दिन दो और गोपवधू मन मोह हो। यज्ञ अवसर को सोवे वो। இப்படி ஷியாம் சுந்தர் இந்த நித்திய லீலால அதாவது காலையில மங்களா, அதுக்கப்புறமா சிங்காரம், அதுக்கப்புறமா கோச்சாரணத்துக்கு கிளம்பணுமே குழந்தை, ஏதோ ஒரு பால் போகு சாப்பிட்டுட்டு அத சொல்றார் இவர். அத மங்களாக்கு அன்றைய தினம் பாடுறார். யசோதா நந்தவனத்துல யசோதா ஆத்துக்கு போய் இவாள்லாம் சேர்ந்துட்டு எப்படி எழுப்புவாளோ அத இப்ப அவர் ஞாபகப்படுத்தி கோவர்தன் நாத்துக்கு எதிர்க்க பாடுறார்.
என் மனசு எப்பவுமே கோவர்தனநாதனோட சதா விளையாடிட்டு தான் இருக்கு. கோவர்தனநாத் சதா கேலே சதா சாத் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டு பாடுறார். இப்படி மங்கள ஸ்நானம், அதுக்கப்புறம் ஷிங்கார், அதுக்கப்புறம் ஆரத்தி ஆகி கோச்சரண பதம் பாடி இப்படி பிரத்யக்ஷ அனுபவம் இவருக்கு ஏற்படுறது. ஸ்ரீநாத்ஜி தினமுமே இப்பெல்லாம் காலையில இந்த ஷிங்கார ஆகி முடிஞ்ச உடனே ஆரத்தி ஆனதும் கிளம்பி பால்போக் முடிச்சிட்டு குழந்தை கிளம்பி கோச்சாரணத்துக்கு போவான். இவரும் கூடவே தான் போவார். இன்றைய தினம் கிரிராஜுக்கு பக்கத்துல அப்சரா குண்டுன்னு ஒரு இடம் இருக்கு, அதுகிட்ட போயாச்சு. இப்ப ஸ்ரீநாத்ஜியும் இந்த கோவிந்த சுவாமியும் என்ன பண்றா, பசுக்கள் எல்லாத்தையும் மேய விட்டுட்டு 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சுட்டா. ரொம்ப நாளை வரைக்கும் அற்புதமா விளையாடுறா, 2 பேரும் உற்சாகமா விளையாடின்னு இருக்கா. ரொம்ப நேரம் ஆயிடுத்து, பசி எடுக்க ஆரம்பிச்சிடுத்து. அப்போ கோவிந்த சாமியோட ஸ்ரீநாத்ஜி இப்ப கோயிலுக்குள்ள நுழையாம். பார்த்தா அந்த இடத்துல ராஜ்போக் நடந்துட்டு இருக்கு. ராஜ்போக் முடிஞ்சாச்சு. இப்ப ஆர்த்தியும் எழுத்து இவ அப்பதான் நுழையிறா. என்னடா இது, ஆர்த்தியே முடிஞ்சுடுத்தேன் அப்படின்னு நினைச்சுக்கிறார். உடனே விட்டலாத்க்கு செஞ்சு ஆர்த்தியை முடிச்சுட்டு இப்படி உட்காந்துட்டார். கோயில் கதவு மூட போறா. இப்போ இவர் கோவிந்த் சுவாமி கேட்டார், சரி இப்ப யாருக்கு போக் நடந்தது குசைஞ்சி அப்படின்னு கேக்குறார். உடனே அவர் சொல்ற, இப்பதான்ப்பா ராஜ்போகாய் ஆர்த்தி ஆயிடுத்து. ஆமா, நீ லேட்டா தானே வந்த, இங்கெல்லாம் எல்லாம் நேரம் பிரகாரம் ஆயிடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே கோவிந்த் சுவாமி சொன்னார் விட்டல்நாத்ஜி கிட்ட, அது சரி, ஆனா டாக்கூர்ஜி என்னோட அப்சரா குண்டுல விளையாடின்னு இருந்தான், இங்க அவர் இல்லவே இல்லை. அப்புறம் யாருக்கு போக் நடந்தது? அதனால நீங்க மறுபடியும் பிரசாதம் தயார் செய்யுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே விட்டல்நாத் குசைன்ஜி கோவிந்த சுவாமி சொல்றத கேட்டார். கோயிலும் மூடி ஆயிடுத்து. ஆனா என்ன பண்ணாரு, ஆமா குழந்தை சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நிவேதனம் தயார் பண்ணி, அதுக்கப்புறமா போக் சேவா ஆகி, அதுக்கப்புறமா ஆரத்தி ஆறுது. இப்படி உடனே இவா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா எழுறா. அப்படி இன்னொரு தடவை உத்தாபன் சமயம், அந்த சமயத்துல கோவிந்த சுவாமி அப்பதான் கோயிலுக்குள்ள வந்தார். வந்த உடனே தரிசனம் பண்றதுக்காக உள்ள வந்தார். வந்தா ஸ்ரீநாத்ஜியினுடைய தலப்பா அப்படியே அவிழ்ந்து கிடக்கு. உடனே அவர் என்ன பண்ணார், கோவிந்த சுவாமி, ஜெஜே எப்படிமா உன்னுடைய தலப்பாக எப்படி அவிழ்ந்தது, நன்னா இல்ல பாக்குறதுக்கு, அதனால நீ அதை சரியா கட்டிக்கோ ஏன். உடனே டாக்கூர்ஜி சொன்னார், கோவிந்தாஸ் நீ நன்னா பேசுற, எனக்கு கட்டிக்கிறதுக்கு வருமா, நீ வா, நீ வேணா எனக்கு சரி பண்ணி விடு, நானே கட்டின்றேன்னு வச்சுக்கோ ஏன், திரும்பியும் அவிழ்ந்து போயிடு, எனக்கு கட்டிக்கலாம் தெரியாது அப்படி சொன்ன உடனே கோவிந்த் சுவாமி என்ன பண்ணாரு, உடனே கர்ப்பகிரகத்துக்கு உள்ள போய் தலப்பாய சரியா கட்டி விட்டார். அப்போ பூசாரி சேவாவுல இருக்கார் உள்ள. அவர் பார்த்தார், என்னடா அது, நம்ம ஒருத்தன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், இவன் பாட்டுக்கு வந்தான், அப்படியே வெளியில இருந்து இப்படி வந்தான், இவன் பாட்டுக்கு தலப்பாய சரி பண்றான், இவன் பாட்டுக்கு போறான், இது என்னது இது அப்படின்னு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. உடனே அந்த பூசாரி எழுந்துட்டார், நேரா விட்டல்நாத் குசைன்ஜி உட்கார்ந்துட்டு இருந்தார் வாசல்ல. அவர்கிட்ட வந்தார், இந்த மாதிரி கோவிந்த சுவாமி எங்கெங்கயோ வெளியில போய் சுத்திட்டு வரான், நான் கர்ப்பகிரகத்துக்குள்ள சேவால இருக்கேன் மடியா, அவன் பாட்டுக்கு அப்படியே வந்தான் உள்ள, ஸ்ரீநாத்ஜியோடைய தலப்பாய கட்டி விட்டு கிளம்பி போறான், இதெல்லாம் என்னன்னு கேக்குறேன், பதிலே சொல்லாம போயின்னு இருக்கான், என்னது இது, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னு பூசாரி படப்படன்னு புரிஞ்சார். உடனே விட்டல்நாத் குசைன்ஜி சொன்னார், அரே நீங்க சரியாவே புரிஞ்சுக்கல, இந்த மடி விழுப்பு இதெல்லாம் கோவிந்த சாமிக்கு கிடையவே கிடையாது. நீங்களும் நானும் தான் எப்பவும் குளிச்சுட்டு கர்ப்பகுரத்துக்குள்ள நுழையணும், சேவா பண்ணணும். ஆனா கோவிந்த சுவாமியை பொறுத்த வரைக்கும் அவன் சதா ரா பகல் ஸ்ரீநாத்ஜியோட அவன் விளையாடிண்டே தானே இருக்கான், அவ 2 பேரும் சகாக்கள், அதனால அதுல ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு உடனே அவர் கிளம்பி போயிட்டார் பூசாரி. தடவை இப்படி இன்னொரு தடவை விட்டல்நாத் குசைன்ஜி ஷிங்கார் ஸ்ரீநாத்ஜிக்கு ஸ்வயம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு அவரே பண்ணிட்டு இருக்கார். கோவிந்த சுவாமி உட்கார்ந்துட்டு கீர்த்தன் சேவா பண்ணிட்டு இருக்கார் ஸ்ரீநாத்ஜிக்கு.
இப்ப என்ன பண்ணா ஸ்ரீநாத்ஜி குசைன்ஜிக்கு பக்கத்துல போய் நின்னுண்டு அங்கேயே சூர்தாஸ் கும்பன்தாஸ் அவளமும் உட்கார்ந்துட்டு இருக்கா பக்கத்துல. இவன் என்ன பண்ணா கூழாங்கல்ல எடுத்து கையில வச்சுண்டு கோவிந்த சுவாமி கீர்த்தன் சேவா பாடின்னு இருக்கார் ரொம்ப உச்சஸ்தாயில. ஒரு கல்லை எடுத்து அடிச்சான். 1 ஆச்சு, 2 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 கல்லை எரிஞ்சுட்டான். கோவிந்த சுவாமி பாடிண்டே இருக்கும்போது எல்லா கல்லும் அவர் மேல விழுந்து கீழ் சதுரி கிடக்கு. கோவிந்த சுவாமி என்ன பண்ணாரு, அதுல இருந்து ஒரு கல்லை எடுத்து ஸ்ரீநாத்ஜி மேல அடிச்சார். அவ்வளவுதான். ஸ்ரீநாத்ஜி இப்ப சிணுங்குறான் குசைன்ஜி கிட்ட. உடனே ஜே ஜே என்னப்பா ஆச்சு, என்னம்மா அப்படின்னு கேட்டார். உடனே அவன் சொல்றான், ஸ்ரீநாத்ஜி, குசைன்ஜி குசைன்ஜி, இந்த கோவிந்தசாமி என் மேல இத பாருங்க இந்த கூழங்கல்லால என்னை போட்டு அடிக்கிறான் அப்படின்னு. உடனே குசைன்ஜிக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன்னா அவர் சேவாவுல வேற இருக்கார். கண்ணெல்லாம் அப்படியே சவந்து கோபத்தோட, ஹரே கோவிந்தசாமி, சேவா சமயத்துல கூட விளையாடுவியா என்ன? கீர்த்தன் சேவா பண்ணிட்டு இருக்க, நான் உள்ள சேவா பண்ணிட்டு இருக்கேன். இந்த டயத்துல என்னத்துக்கு நீ இந்த மாதிரி கல்லை எடுத்து எரிஞ்ச, ஏன் விளையாடுற அப்படின்னு கோச்சிட்ட. இன்னே கோவிந்த சுவாமி சொன்னா, அவர் சக்கீரசத்துல ரொம்ப மூழ்கி இருக்கார் இல்லையா, ஆவேசத்துல இருக்கார். ரொம்ப கோபத்தோட கோவிந்த சுவாமி, அச்சா குருஜி, உங்களாலா என் மேல 8 தடவை கல்லால அடிச்சான். இதோ கையில வச்சுட்டு இருக்கேன் எல்லாத்தையும். நான் திரும்ப ஒரே ஒரு தடவை தானே அடிச்சேன். இப்போ என் மேல நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறேன்? அடிச்சது முதல்ல அவன் தானே, அதனால நீங்க அவனை கேளுங்க. உடனே குசைன்ஜி ஸ்ரீநாத்ஜி கிட்ட, பாத்தியா பாத்தியா அவன் எப்படி பதில் சொல்றான்னு. உடனே ஸ்ரீநாத்ஜி தலைய கவுத்துட்டு சிரிக்கிறான். உன் வேலை, நீ செஞ்சத சொன்னியா? நீ 8 தடவை அடிச்சிருக்கான், அவன் திரும்பி ஒரு தடவை அடிச்சிருக்கான். இதெல்லாம் நீ செய்யக்கூடாதுப்பா. சேவா போயின்னு இருக்கும்போது இப்படி இருக்கலாமா அப்படின்னு ஸ்ரீநாத்ஜிய மோவா கட்டையை பிடிச்சிட்டு ஜே ஜே அப்படின்னு கொஞ்சறாரு குசைன்ஜி. இப்படி நிரந்தர வீலால 2 பேரும் யார் இருக்கா யாரு இல்ல எதுவுமே தெரியாது. ஸ்ரீதாமாவும் கிருஷ்ணனும் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டிக்கிறது என்ன அடிச்சுக்கிறது என்ன, அப்படி அப்படி இருப்பாவா. 2 பேரும் நிரந்தரமா லீலால மூழ்கிடுவா. ஒரு தடவை இது வினோதமான லீலை. அடுத்தது இது வசந்த ருது வந்திருக்கு. வசந்த ருது இப்போ கோஸ்வாமி உள்ள விட்டல்நாத் குசைன்ஜி இது பண்ணிட்டு இருக்கார், அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ கோஸ்வாமி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார். கோவிந்த சுவாமி என்ன பண்ணார், வெளியில உட்கார்ந்துட்டு கீர்த்தன் சேவா பண்றார். இந்த வசந்த ஆடின்னு இருக்கார் ஷியாம் சுந்தர் ஸ்ரீஜியோட. அத பத்தி பாடுறார். அதாவது ஸ்ரீஜி ஷியாம் சுந்தர் மேல அபிர் குலால் அடிக்கிறாங்க. அத இவர் பாடுறார். ரொம்ப அழகா இருக்கும் இந்த பாட்டு. அரக ஜகும கும गोर के प्यारी, அரக ஜகும கும गोर के प्यारी, प्यारी लीनो कर लपटाई, प्यारी लीनो कर लपटाई, अचका अचका आई गरबा जी, अचका अचका आई गरबा, गिरिधर गाल लगाई, गिरिधर गाल लगाई, அரக ஜகும கும கோர் கே பியாரி அப்படின்னு திருப்பி திருப்பி இந்த ஒரே பதம் பாடிந்தார். விட்டல்நாத் குசைன்ஜி அங்க உள்ள அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணார், மேல பதம் பாடுப்பா அப்படின்னு திரும்பி சொன்னார். உடனே அவர் சொன்னார், கோவிந்தாஸ் சொன்னார், நான் என்ன பாடுறது, விளையாட்டை முடிஞ்சிருத்தாங்க, நான் எப்படி பாடுறது, எனக்கு எதுவும் தெரியலையே. பிரியா பிரீத்தம் 2 பேரும் விளையாடிட்டு இருந்தா,
ஸ்ரீஜி என்ன பண்றா, குங்குமத்தோட அரகஜாவை எடுத்து கலந்துட்டு தன் கையில அச்சக்கா அச்சக்கா மெல்ல மெல்லமா ஷாம் சுந்தருடைய கன்னத்துல தடவினா. பிறகு ஓடி போயிட்டா அப்படின்னு. குருஜி விளையாட்டே முடிஞ்சு அவ ஓடி போயிட்டா, நான் இப்ப என்ன பாடுறது அப்படின்னு குசைஞ்சி திரும்பி பார்த்து ஜோரா சிரிச்சார். அப்புறம் கோகுல்நாத்ஜி அங்க இருந்தார். மிச்சத்தை நீ பாடுப்பா அப்படின்னு தன் பையனை பார்த்து சொன்னார். மீதி பாட்டை கோகுல்நாத்ஜி பாடி முடிச்சார். எந்த லீலா, எந்த பாவம், அது என்ன ருது, என்ன மாதிரி சமயம், இதெல்லாத்தையும் பார்த்து ருத்து அனுகூலமா, சமயானுகூலமா, பாவானுகூலமா என்ன பாட்டை பாடுறாரோ அதுல அப்படியே மூழ்கி போயிடுவாரு கோவிந்த் சுவாமி. ஒரு தடவை ஷாம் ஷாம் சுந்தர் இந்த ஷாம் டாக்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ஷாம் டாக்கு போய் அந்த சப்பூத்தர்னு அந்த ஒரு இது இருக்கும், அந்த இதுக்கு மேல போய் அவர் உட்கார்ந்துன்னு இருக்க. அங்க கோவிந்த சுவாமி உட்கார்ந்துட்டு அபியாசம் பண்ணிட்டு இருக்க. மத்தியானம் ஆரம்பிச்ச கீர்த்தனம் உத்தியாபன சமயம் வந்துருக்கு, இன்னும் அபியாசம் நடந்துட்டே இருக்கு. ஸ்ரீநாத்ஜிக்குன்னா இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சு போயிடுது. ரொம்ப சந்தோஷப்படுறார், ரொம்ப ஆனந்தப்படுறார், துதிக்கிறார். அப்படி ஒரு பாட்டுல ஆவேசத்துல இருக்க. இப்ப உத்தாபன சமயம். உடனே கோயில் மணி அடிச்சுது. உடனே விட்டல்தாஸ் பயந்துண்டு கோவிந்த சுவாமி பயந்துண்டே கிளம்புறார். இவன் என்ன பண்றான், ஸ்ரீநாத்ஜி ஓடி வரான். அங்கேருந்து வந்த ஜோர்ல என்ன எடுத்து அந்த கட்டின்னு இருந்த அந்த போஷாக், அந்த வஸ்திரம் என்ன தடிச்சுட்டு இருந்தானோ அது போய் எங்கேயோ ஒரு இதுல மாட்டின்னு இருக்கு, முள்ளுல மாட்டிண்டு அப்படியே கிழிஞ்சது அப்படியே அதை மீறிண்டு ஓடின உடனே அந்த துண்டு அப்படியே அங்க விழுந்துடுது. இப்ப கோயிலுக்குள்ள ஸ்ரீநாத்ஜி ஓடி வந்துட்டான். விட்டநாத் குசைஞ்சி பர்தாவை விலைக்கிட்டு பாக்குறார். பார்த்தா அந்த இது வஸ்திரம் அப்படியே கிழிஞ்சு தொங்குறது. ஜே என்னமா இது எப்படி கிழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்ரீநாத்ஜி குசைஞ்சிய பார்த்தா பயப்படுவார். அதனால ஒண்ணுமே பதிலே சொல்லாம உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிறார். உடனே சேவக்க கூப்பிட்டார். ஏன்பா எல்லாம் முடிஞ்சு நம்ம நல்லபடியா தானே பர்தா போட்டு போகணும், அதுக்கப்புறம் எப்படி இப்படி கிழிஞ்சுது? சேவக் சொல்றாரு, என்னன்னு தெரியலையே, எனக்கும் புரியலையே அப்படின்னு சொல்றார். சரி இப்ப என்ன பண்ணணுமோ அந்த சேவாவை முடிச்சுட்டார். செஞ்சு வந்து திண்ணையில உட்காந்துட்டார். அப்படியே ஏகாந்தத்துல உட்கார்ந்துட்டு விசாரப்பட்டுட்டே இருக்கார். இப்படி கிழிய கூடாதே, இது எப்படி கிழிஞ்சது? கிழிஞ்சா அது நல்ல சகுனம் கிடையாதே, ஏதாவது அபராதமா எடுத்தா என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியலையே. தனியா உட்கார்ந்து விசாரம் பண்ணிட்டு இருக்கார். ஸ்ரீநாத்ஜியும் கேட்டா பதில் சொல்ல மாட்டேன்றான். இதுக்குள்ள கோவிந்த சுவாமி அங்க வந்துட்டார். கோயிலுக்குள்ள போனார், பகவான தரிசனம் பண்ணார். பண்ணிட்டு வாசல்ல திண்ணைக்கு குருநாதரை சேவிக்கிறதுக்காக வந்தார். ஏதோ கவலையா உட்கார்ந்துட்டு இருக்காரேன்னு பார்த்துட்டு 2 கையும் குழிச்சிட்டார். குருநாதா என்ன ஆச்சு, ஏன் ஏதோ விசனமா இருக்க மாதிரி இருக்கு? சதா பிரசன்னமா தானே இருப்பேள், இன்னைக்கு என்ன ரொம்ப வெசனமா இருக்கேள், என்ன விஷயம்? உடனே விட்டநாத் குசைஞ்சி எல்லா விஷயத்தையும் சொன்னார். என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா, ஆனா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு. கோவிந்த சுவாமிக்கு தான் எல்லாம் தெரியுமே. உடனே குசைஞ்சி கிட்ட சொன்னார், சரி வாங்கோ, இப்ப நீங்க என் கூட வரையலா, வாங்கோ நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு. அந்த எங்க இந்த வஸ்திரம் கிழிஞ்சுதோ அதோட துண்டு அங்கதானே விழுந்திருக்கும். அதனால 2 பேருமே பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஷாம் டாக்கு கிட்ட போறா. இவா 2 பேரும் எங்க விளையாடிட்டு பாடிட்டு இருந்தாலோ அந்த இடத்துல இருந்து எப்படி ஓடி வந்தானோ அந்த இடத்த பாக்குறா. அந்த இடத்துல அந்த கிழிஞ்ச வஸ்திரம் கீழே கடந்து கிடக்கு. பார்த்த உடனே இது என்னது, எப்படி இங்க வந்தது? இல்ல நான் இங்க உட்காந்துட்டு சங்கீத அபியாசம் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்ரீநாத்ஜியும் கேட்கறதுக்கு ஓடி வந்துட்டான். கோயில் மணி அடிச்ச உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அவசரமா ஓடி வந்திருப்பான். அதுல மாட்டின் கிழிஞ்சு கிடக்கு, அவ்வளவுதான் அப்படின்ன உடனே இப்பவும் அவருக்கு ஒன்றும் நம்பிக்கை வரல. அந்த துணியை பார்த்துட்டு ஆடு கையில எடுத்துட்டார். நேரா ஒண்ணுமே பேசல, வழி பூரா நேரா
கோயிலுக்குள்ள நுழைஞ்சார். ஸ்ரீநாத்ஜியோடைய வஸ்திரத்துக்கு பக்கத்துல எடுத்துன்னு போய் அதை வச்சு பார்த்தார். ஆமா, அதே வஸ்திரம் தான் அப்படின்னு நம்பிக்கை வந்துடுத்து. நிச்சயம் எடுத்து இவன் எங்கேயோ இந்த மாதிரி எங்கெங்கயோ மத்தியானத்துல போய் சுத்துறான் அப்படின்றது. உடனே என்ன பண்ணார், இதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சார். ஏன்னா ஸ்ரீநாத்ஜி இப்படி அலறி பிடிச்சுட்டு குழந்தை ஓடி வரும்போது இந்த மாதிரி துணி கிழிஞ்சு போயிடுறது, இதெல்லாம் ஆகக்கூடாதே. அதனால அவனுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு யோசிச்சார். உடனே என்ன பண்ணார், அன்னையிலேருந்து ஒரு நியமத்தை ஏற்படுத்தினார். அதாவது போக் வைக்கிறதுக்கு முன்னாடி 3 தடவை மணி அடிக்கணும். எந்த சேவை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் 3 தடவை மணி அடிக்கணும். அதுக்கப்புறமா 3 தடவை சங்கநாது பண்ணணும். போக் சேவா பண்ணும்போது, நிவேதனம் பண்ணும்போது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளை காத்துட்டு அதுக்கப்புறம் தான் போக் நிவேதனம் பண்ணணும் அப்படின்னு அன்னைக்கு ஒரு நியமனம் ஏற்படுத்திட்டார். ஒரு நியமம் வச்சுட்டார் கோயில்ல. சரி, அதுவும் நல்லதுக்குதான். ஏன்னா ஸ்ரீநாத்ஜிக்கு சிரமம் ஏற்படக்கூடாதுன்னு தானே அவர் இப்படி பண்றார். ஒரு தடவை தான்சேன் வரார் கோயிலுக்கு. அக்பருடைய சபையில இருப்பார் இல்லையா, அவர் தான்சேன் வரார். ஸ்ரீநாத்ஜியோடைய தரிசனத்துக்காக வந்திருக்கார். அக்பருடைய சபையில இவர் பெரிய ஆஸ்தான வித்வான். இன்னைக்கு குசைன்ஜி அவரை ரொம்ப ஏகபோகமா வரவேற்று அவருக்கு தரிசனம் எல்லாம் பண்ணி வைக்கிறார். உடனே அவர் பெரிய சங்கீத சாம்ராட்டுனே பேர் வாங்கியிருக்கார். அதனால ஏதாவது பாடேன்பா அப்படின்னு சொன்னார். உடனே ஒரு அபூர்வ ராகம் எடுத்துட்டு அற்புதமா ஆலாப் பண்ணி ஒரு பெரிய கீர்த்தனம் ஒன்று பாடினார். முடிஞ்ச உடனே கிளம்புறதுக்கு தயாரானார். உடனே இவர் என்ன பண்ணார், 1000 ரூபாயை ஒரு தட்டுல வச்சு அது கூடயே இன்னொரு 1 பைசாவையும் வச்சார். உடனே கோவிந்த சுவாமி எதிர்ச்சையா அப்ப உள்ள வந்துட்டார். அப்ப இவர் கேட்டார், என்னது 1000 ரூபாய் எதுக்கு வச்சிருக்க? இல்லப்பா, நீ பெரிய இதுல இருந்து பாடுற சபையில இருந்து, அதனால உனக்கு நான் மரியாதை பண்ணணும், அதனால பண்ணேன். இந்த 1000 ரூபாய் அதுக்காக தான் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அது கூட எதுக்கு 1 பைசா வச்சிருக்கேன்? இல்லப்பா, கோவிந்த சுவாமியினுடைய கீர்த்தனத்துக்கு முன்னாடி உன்னுடைய கீர்த்தனம் 1 பைசாக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டார். அது சொல்லாம சொன்ன மாதிரி சொன்னார். சொன்ன உடனே அவருக்கு இதுக்கு மத்தியில கோவிந்த சுவாமி கோயிலுக்குள்ள வந்துட்டார். தர்ஷனம் ஆச்சு. உடனே குசைன்ஜியை பார்த்து நமஸ்காரம் பண்ணார். குசைன்ஜி விட்டல்நாத் குசைன்ஜி, சரிப்பா ஒரு கீர்த்தன் பாடேன் அப்படின்னார். உடனே சரி பாடுறேன், அதுக்கு என்ன, நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிட்டு உட்கார்ந்துட்டார். பாட ஆரம்பிச்சார். प्रियतम प्रीत ते पैये ओ प्रियतम प्रीत ते पैये जगत विरूप गुण शील सुगता इन पातन नारी हृदय प्रियतम प्रीत ते पैये सतकुल जन्म कर्म सब लक्षण वेद पुराण पढ़िए गोविंद प्रभु रूप सुधा बिन रसना कगा प्रियतम प्रीत ते पैये அப்படின்னு சொல்லிட்டு பாடினார். ஸ்வாபாவிக் ரூப்ல இந்த கீர்த்தன்லயே தான்சேனுக்கும் சிக்ஷா கிடைச்சிடுத்து. இவர் பாடியும் கேட்டுட்டாரு. இப்போ ஆஹா, இவ்வளவு அழகா பாடுறாரே, எல்லாருடைய கண்ணும் அப்படியே கலங்கிடுத்து. அப்புறம் தான்சேன் என்ன பண்ணார், விட்டல்நாத்ஜி கிட்ட
நீங்க வந்து ஒரு கோட்டி வைக்கும்போது எதுக்கு நீங்க இந்த ஒரு பைசா வச்சேன்னு பார்த்தேன். ஆனா நீங்க சொல்றது சரிதான். அவரோட பாட்டுக்கு முன்னாடி இது வந்து ஒரு 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 பைசா கூட சமானம் கிடையாது என்னுடைய சங்கீதம். இத்தனைக்கும் தான்சேன் சங்கீத சாம்ராட் அப்படின்னு பட்டம் வாங்கியிருக்காரு அக்பருடைய சபையில. ஆனா தன்னை பத்தி சொல்லிக்கும் போது சொல்றார், என்னதான் பட்டம் வாங்கினாலும் என்ன பண்ணாலும் நான் வந்து ஒரு முஸ்லிம் ராஜாக்காக தான் நான் வாழ்க்கை பூரா பாடினேன். அவரை குஷிப்படுத்தணும்ன்றது தானே என்னுடைய நோக்கமா இருந்தது. ஆனா கோவிந்த சுவாமி அப்படி கிடையாதே. அவன் தன்னுடைய ஜீவன் பூரா ஷாம் சுந்தருக்காக தானே பாடியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு கிளம்பிட்டார். அக்பர் கேட்டார், இவர் போய் சேர்ந்த உடனே, எங்கப்பா போயிட்டு வர தான்சேன் அப்படின்னு கேட்டார். இல்ல, இப்படி நான் வந்து கோவர்தனத்துக்கு போயிருந்தேன். அப்புறம் நான் ஸ்ரீநாத்ஜியை தரிசனம் பண்ணலான்னு போனேன். அப்புறம் இப்படி நான் ஒரு பாட்டு பாடினேன். அவர் இந்த மாதிரி எனக்கு வச்சு கொடுத்தார். என்ன இப்படி பண்ணிட்டே, ஒரு ஒரு பைசாவும் அதோட வச்சு கொடுக்குறேளே அப்படின்னு கேட்டேன். அப்புறமா கோவிந்த சுவாமி வந்தார், பாடினார் அற்புதமான பாட்டு அப்படின்னு இவர் கண்ணுல தண்ணி வந்துடுத்து. ஏன் அழற அப்படின்னு கேட்டார் அக்பர். இல்ல, உண்மையாவே பிறவி எடுத்து அதை சபலம் பண்ணிட்டான் பகவானுக்காக பாடி. அப்படி இருக்கு அவருடைய பாட்டும், அவருடைய கவித்திறமையும், அவருடைய ஆலாப்பும், அவருடைய ராகமும் அப்படி ரொம்ப அற்புதமா இருந்ததுன்னு நினைச்சு பார்த்தேன். எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்துருத்து அப்படின்னு உடனே அக்பருக்கு அவ்வளவுதான். சரி, இப்போ உடனே அவரை போய் கூட்டிட்டு வா, நம்ம சபையில அவர் வந்து எனக்காக பாடணும். இல்ல, நீங்க என்ன தலைகீழ நின்னாலும் அவர் வரமாட்டார். நீங்க வேணா அங்க போய் கேட்கலாமே கண்டு அவர் வரவே மாட்டார். அவர் யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அக்பருக்கு ரொம்ப மனசுக்குள்ள உடனே ஆசை வந்துட்டு, எப்படியாவது நம்ம வந்து வேற மாறு வேஷத்துலயாவது போய் இருந்து அவருடைய பாட்டை நம்ம கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை இவர் கோவிந்த குண்டத்துக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இவர் பாடின்னு இருக்கார் கோவிந்த சுவாமி. அந்த சமயத்துல அக்பர் மாறு வேஷத்துல வந்து பாட்டை கேட்கிறார். அக்பருக்கு வந்து சங்கீதம் ரொம்ப நல்லா தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டா, தான்சேன் பாடி 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 கேட்டு அவருக்கு சங்கீதத்துல சுழிவு நெளிவுலாம் நன்னா தெரியும். ரொம்ப நன்னா பாடுவார். இன்னைக்கு என்ன ஆச்சு, இவர் இங்க வந்து கோவிந்த் குண்டு பக்கத்துல உட்காந்துட்டு இவர் அபியாசம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்துல அவருக்கு தெரியாம அவருக்கு பின்னாடி மாறு வேஷத்துல அக்பர் வந்திருக்கார். இவர் பாடிண்டே இருக்கார். வாவ் 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 வாவ்னு சத்தம் கேட்கறது பின்னாடில இருந்து. திரும்பி பார்த்தார், தலைய ஆட்டி ஆட்டி ரசிச்சுன்னு இருக்கார். திடீர்னு இவர் பதம் பாடிண்டே இருக்கார், ஜெய் ஹோ அப்படின்ட்டார். அவ்வளவுதான், ஸ்வரம் தாளம் எல்லாம் மாறிடுச்சு இவருக்கு. திரும்பி பார்த்தார், கண்டுபிடிச்சிட்டார் ராஜா அக்பர் தான் வந்திருக்கான்றத. இவர் மெல்லமா யாரு அப்படின்னு கேட்டார். உடனே அவர் வந்து, மகாராஜ் நான் தான் அக்பர் அப்படின்னார். உடனே இவர் என்ன பண்ணிட்டார், சீகையோ 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 அப்படின்னு சொல்லிட்டார் கோவிந்த சுவாமி. உடனே அக்பர் சொன்னார், நான் எங்க உங்க பக்கத்துல வந்தேன், நான் தள்ளி தானே இருக்கேன். நீங்க என்ன சீகையோ 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 அப்படின்னு சொன்னேன். எவன ஸ்பர்ஷம் கூடாது உங்களுக்கெல்லாம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஒரு சங்கீத பைத்தியம். தான்சேன் வந்து சொன்னதுனால நான் கேட்க வந்தேன். நீங்க இன்றைய தினம் என்ன பார்த்து சீகையோன்னு எப்படி சொன்னேன் அப்படின்ன உடனே இவர் வந்து சொன்னார், நான் சீகையும் நான் உங்களை சொல்லல, நான் பைரவி ராகம் இப்ப பாடினேனே, அந்த பைரவ் ராகத்துக்கு சொன்னேன். பைரவ் ராக் சீகையோ பைரவ் ராக் சீகையோன்னு நான் அந்த ராகத்தை தான் சொன்னேன். உடனே அவர் கேட்டார், ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோபம் அப்படின்னு கேட்டார். உடனே அதுக்கு கோவிந்த சுவாமி சொன்னார், நான் வந்து பகவானுக்காக பாடி பிரயாசப்பட்டு இருக்கேன். நீங்க வந்து பின்னாடி இருந்துட்டு வாவ் வாவ் வாவுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்படி ஸ்ரீநாத்ஜிக்கு பாடணுன்றதுக்காக இன்னைக்கு பைரவி ராகத்தை நான் இங்க அபியாசம் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க அதை ரசிச்சுட்டதுனால எப்ப இந்த ராகம் உங்களுக்கு இப்ப நிவேதனம் எடுத்தோ, இனிமே நான் இந்த ராகத்தை பகவானுக்கு நிவேதனம் பண்ண மாட்டேன். நீங்க ராஜா, இப்ப உங்களுக்கு இந்த ராகம் சமர்ப்பணம் ஆயிடுத்து, அதனால இனிமே நான் பகவானுக்கு செய்ய முடியாது
இதுக்கும் மேல யவனனுடைய சாயா மேல விழுந்தாலே போய் ஸ்நானம் பண்ணணும்னு சாஸ்திரம் இருக்கு. ஏன்னா யவனன் கோ மாம்சம் சாப்பிட்றான் இல்லையா, அதனாலயே வைஷ்ணவெல்லாம் அந்த யவனால தொட்டுக்க மாட்டா, தொட மாட்டா. அப்படி ஒரு வைஷ்ணவ நிஷ்டையில இருப்பா அவெல்லாம். உடனே ராஜா எழுந்து கோபமா கிளம்பி போயிட்டார். அப்புறம் ராஜா நினைச்சு பார்த்தான், ஆமா அவர் சொன்னது சரிதானே, அதுல என்ன தப்பு இருக்கு, அவளுடைய நிஷ்டை அவளுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா கோவிந்த சுவாமி பைரவி ராகம் பாடினதே கிடையாது கோயில்ல. அடுத்தது ஒரு தடவை கோவர்தன்நாத் சதா கோவிந்த சுவாமியோட விளையாடிண்டே இருப்பார். அவர் பாட்டு அபியாசம் பண்ணா இவரும் கூட பாடுவார், அவரை விளையாட வைப்பார், இவரும் கூட சேர்ந்து விளையாடுவார். இப்படி ஒரு நாளைக்கு கில்லி விளையாடிண்டே இருந்தான். ஸ்ரீநாத்ஜி ரொம்ப அற்புதமா விளையாடிட்டான். இதுக்கப்புறமா அவரோட டர்ன் முடிஞ்சு கோவிந்த சுவாமி ஆட வரணும். அந்த சமயத்துல என்ன பண்ணா, பகவானுக்கு உத்தாபன சமயம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் மணி அடிச்ச உடனே கோயிலுக்குள்ள போயிட்டான். போன உடனே கோவிந்த சுவாமி என்ன பண்ணார், பின்னாடியே துரத்திட்டு கோயிலுக்குள்ள ஓடினார். வயசாயிடுத்து, ஆனா அந்த ஷகா ரூபத்துல ஆவேசம் இருக்கு இல்லையா, அந்த ஆவேசம், நீ விளையாடின, நான் விளையாடுறதுக்குள்ள நீ கோயிலுக்குள்ள போற, அப்படியா நீ செய்வ அப்படின்னு என்ன பண்ணார், கில்லிய எடுத்து பகவான் மேல எரிஞ்சார், தூக்கி எரிஞ்சார். இப்படி அடிச்சாரோ இல்லையோ, அன்னைக்கு ஒரு வைஷ்ணவ சாது ஒருத்தர், அவர் தான் அன்னைக்கு பூசாரியா அங்க உட்கார்ந்துட்டு சேவைக்காக இருக்கார். அவர் என்ன நினைச்சுட்டார், ஏதோ பைத்தியம் தான் கோயிலுக்குள்ள வந்துட்டு போல இருக்கு, பகவானை பார்த்து குச்சி எடுத்து அடிக்கிறான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இவர் என்ன பண்ணார், என்னப்பா மரியாதையே இல்லையா உனக்கு, பகவானுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ள இப்படி எல்லாம் அடிக்கலாமா, இப்ப பகவான் மேலேயே இது பட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு துவாரபாலக்காரனை கூப்பிட்டு நான் வெளியில துரத்துங்க முதல்ல, அவன் யாருன்னு தெரியல, பைத்தியம் மாதிரி இருக்கான். இவர் புதுசா அன்னைக்குதான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கார் பூசாரியா, புது மகந்த் இவர். இவனை வெளில அடிச்சு துரத்துங்கன்னு உடனே இந்த வேலை பார்க்கறவன் இருக்காளே, அவளும் புதுசு இன்னைக்கு வேலைக்கு, அவ என்ன பண்ணா, இவரை பிடிச்சு இழுத்துன்னு வெளியில தள்ளி உள்ள போகக்கூடாதுன்னு அடிச்சு துரத்திட்டான். அவ்வளவுதான். இப்ப கோவிந்த சுவாமி என்ன பண்ணாரு, விளையாட்டுல மூழ்கி இருந்தது அவளுக்கு புரியல, யாருக்கு, அந்த பூசாரிக்கும் புரியல, துவாரபாலுக்கும் புரியல. இப்ப இவர் என்ன பண்ணுண்டார், இப்படியா அடிச்சு என்னை துரத்துவ அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல நேரா கோவிந்த குண்டத்துல பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டார். அது என்ன இடம் அப்படின்னா, பாவனா ராஜ்யத்துல பகவான் கோச்சாரணத்துக்கு கிளம்பி போற வழி அது. தினம் கோச்சாரணத்துக்கு ஸ்ரீநாத்ஜி கிளம்பி போவரணும், அந்த வழியாதான் போற வழக்கம். இப்ப அந்த இடத்த மறிச்சுண்டு உட்கார்ந்துட்டார் கோவிந்த சுவாமி அங்க. நீ இப்படிதானே போவ, என்ன துவாரபாலகன் வச்சு வெளியில துரத்துன இல்லையா, நான் வழி விட்டாதானே நீ போக முடியும், நீ எப்படி போயிடுறன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கார். உட்கார்ந்துட்டு ரொம்ப கோபமா இருக்கார். வேற இங்க என்ன ஆச்சு, விட்டல்நாத் கோசாயிஜி போக் எடுத்துன்னு சமர்ப்பணம் பண்றார். இவன் என்ன சொன்னா, இல்ல நான் சாப்பிட மாட்டேன். உடனே விட்டல்நாத் கோசாயிஜிக்கு பயம் வந்துடுது. ஜே ஏமா ஏதாவது குறை இருக்கா, இல்ல போகு சரியா இல்லையா, இல்ல இன்னைக்கு ஏதாவது தப்பு நடந்ததா, ஏம்மா ஏன் சாப்பிட மாட்ட அப்படின்னு கேக்குறார். அதுக்கு உடனே பகவான் சொல்றான், இல்ல தப்பு எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா நான் சாப்பிட மாட்டேன். அங்க கோவிந்தா வழிய அடைச்சுன்னு நிக்கிறான், என் மேல ரொம்ப கோபமா இருக்கான். அவன் சொல்றான், இந்த பக்கமா தானே நீ போகணும், நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். என்னை அடிக்க போறானா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு இந்த குழந்தை புலம்புறது. மகா காலனுக்கும் காலன் பகவான் கிருஷ்ணன். இன்னைக்கு அவன் பயப்படுறேன்னு சொல்றான் பாருங்க. அப்புறம் என்னாச்சு, குசைன்ஜி என்ன பண்ற, ஜே முதல்ல நீ சாப்பிடு,
நம்ம இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உனக்கு தெரியாதா? அதெல்லாம் நீ ஒன்றும் இல்லை, நீ முதல்ல சாப்பிடுமா அப்படின்னு சொல்ற. உடனே ஷீனாஜி சொல்றான், எனக்கு எதுவுமே பிடிக்கல, எனக்கு போகே வேணாம், எனக்கு சாப்பிடுறதுக்கு பிடிக்கல. சரி, இப்ப நீங்க ஒண்ணு பண்றேலா, நீங்க நேரா அவன்கிட்ட போங்கோ, போய் அவன்கிட்ட நீங்க எனக்காக பேசுறேலா, நீங்க பேசுங்க, ஏன்னா அவன் வழியில நிக்கிறானே, எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு. உடனே குசைஞ்சி, சரி உங்க 2 பேருக்குள்ள என்ன தகராறு, அத முதல்ல நீ சொல்லு அப்படின்னு கேக்குறார். உடனே ஷீனாஜி சொல்றான், என் மேலதான் தப்பு, நான் ஆடி முடிச்சிட்டேன், அதுக்குள்ள மணி அடிச்சதுனால கோயிலுக்குள்ள ஓடி வந்துட்டேன், பின்னாடியே அவன் துரத்தின்னு வந்தான், துவாரபாலகர் அவனை அடிச்சு துரத்திட்டா, இப்ப போய் அவன் கோவிந்த குண்ட பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஏதேதோ ஏதேதோ சொல்லி படன்னு பேசின்னு இருக்கான். நான் போனா இப்ப என்ன போட்டு அவன் செமுத்தியா அடிக்க போறேன்னு சொல்றான், அதனால எனக்கு சாப்பிடறதுக்கே பிடிக்கல, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ எல்லாத்துக்கும் செஞ்சு யோசிச்சார். அவர் என்ன பண்ணார், ஜே நீ இப்போ ஒண்ணு செய், நான் சொல்றத நீ கேக்குறியா, நீ இனிமே அவனோட சேரவே சேராத. நீ என்ன பண்ணு, அவன் இங்க கோயிலுக்குள்ள நுழைஞ்சவனே இதே கில்லியால திரும்பி அவனை அடிச்சுடு, இனிமே நீ கோயிலுக்குள்ளேயே விளையாடிக்கோ, நீ இனிமே அவனோட போகாத அப்படின்னு. உடனே ஷீனாஜி, கோவிந்தசாமி தவிர வேற யாரோடையும் விளையாடுறதுக்கு எனக்கு மனசு போகாது, நான் வனத்துல இருக்கிறவன், எனக்கு அங்கதான் விளையாட பிடிக்கும், எனக்கு கோயிலுக்குள்ளலாம் என்னால விளையாட முடியாது, நீ அப்படி சொல்லாத அப்படின்னு. உடனே குசைஞ்சி, சரி இன்னைக்கு போகாத வனத்துக்கு. உடனே ஷீனாஜி, இல்ல என் சகாக்கள்லாம் அங்க வந்திருப்பா, நான் அங்கதான் விளையாடணும், நான் போவேன், ஆனா கோவிந்தசாமி வழியில உட்கார்ந்துருக்கான் இல்லையா, அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போய் இப்ப அவனை ஏதாவது பேசி இங்க கூட்டின்னு வாங்க, இப்பவே நான் உடனே சாப்பிட்டுடுறேன் அப்படின்ன உடனே, சரி இது எதுக்குமே வேலைக்காகாது போல இருக்கு, நம்ம போய் தான் ஆகணும் போல இருக்குன்னு குசைஞ்சி என்ன பண்ணார், ஆட்சி எழுந்தார், கிளம்பினார். வயசாயிடுத்து இவருக்கு. அவருக்கு ஹிருதயம்லாம் நெகிழ்ந்து போயிடுத்து குழந்தை இப்படி பேசுறத பார்த்து. உடனே கையில லாட்டியை எடுத்துட்டு கிளம்பினார். அவர் லாட்டி வச்சுன்னா நடக்கிறார், இப்பெல்லாம் லாட்டியை எடுத்துன்னு கிளம்பினார். கோவிந்த்சாமிக்கும் அதே மாதிரிதான் வயசாயிடுத்து. கோவிந்த்சாமி இப்ப தூரத்துல இருந்து பாக்குறார், கத்தி கத்தி பாடுறார். உள்ள இவருக்கு புசைஞ்சிக்கு கேட்கட்டும், இவனுக்கு கேட்கட்டும், பூதலே பாஜ் கயோரி கமார், பூதலே பாஜ் கயோரி கூலக்கி வார் டசோகர் பீதா சிகாதியே லகுவார் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி 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 பாடுறான். உச்ச ஸ்தாயில பாடுறார். சீனாஜி கேட்கணுமேன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள லாட்டியோட குருநாதர் வரத பார்த்தான். ஏ பகவான், முதல்ல துவாரபாலகங்களை வச்சு என்ன விரட்டி அடிச்சு துரத்தினா, இப்போ குருநாதர் லாட்டி எடுத்துன்னு வராரா, ஓ இப்ப இவரும் அடிக்கிறதுக்கு தான் வராரா அப்ப என்ன அப்படின்ட்டு என்ன பண்ண, கோவிந்த சுவாமி கிளம்பி ஓடுற. வயசாயிடுத்து, ஆனா பாவம் 12 வயசு மாதிரிதான். அந்த வயசானாலும் மனசு எப்படியோ அப்படிதானே சரீரம் வேலை செய்யும். குழந்தை மாதிரி ஓடுறாரு. இவருக்கு உசைஞ்சியால ஓட முடியல. நில்லு ஓடாத, நீ ஓடுற மாதிரி என்னால ஓட முடியாது அப்படின்னு என்ன பண்ணார், அந்த லாட்டிய தூக்கி போட்டு கோவிந்த இங்க வா அப்படின்னார். அப்படி லாட்டிய தூக்கி போட்டதை பார்த்தாரோ என்னமோ, சரி இப்ப போலாம் அப்படின்னு நேர பக்கத்துல வந்தார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். உன்னை குசைஞ்சி கேட்டார், கோவிந்து, டாக்கூர்ஜி அவன் என்ன தப்பு பண்ணானோ அத அவன் உணர்ந்துட்டான், நீ முதல்ல சண்டைய விடு, மேலையும் இது சேவா சமயம் அப்படின்னு சொன்ன உடனே, இவர் லீலா வைஷத்துல இருக்காரு, குருன்ற மரியாதையும் ஒரு பக்கம் இருக்கு, உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, அவன் காலையிலயும் சாப்பிடல, பாபோக் சாப்பிடல, ஷிங்கார் இப்பவும் சாப்பிடல,
அப்படின்ன உடனே சரி அவன் இப்ப என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டான் கோவிந்த் சுவாமி. உடனே விட்டல்நாத் குசைன்ஜி, இத பாருப்பா, நீ நல்லா புரிஞ்சுக்கோ, அவன் உன்னை இப்போ அங்க எதிர்பார்க்கறான். நான் சொல்றேன், நீ கிளம்பி கோயிலுக்கு வா. கோவிந்த சுவாமி நினைச்சுக்கிறார், சரி குரு சொல்றச்ச போய் தானே ஆகணும் அப்படின்னு பின்னாலேயே கிளம்பி வந்துட்டார். மனசுல நினைச்சுக்கிறார், நான் போவேன், அங்க போயிட்டு ஸ்ரீநாத்ஜி தலைய குனிஞ்சுண்டு 2 காதையும் பிடிச்சுன்னு மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் நான் ஒத்துப்பேன், அவன் செஞ்சது தப்பு அப்படின்றத நான் ஒத்துப்பேன் அப்படின்னு அவன் புரிஞ்சுட்டான்னா போதும் அப்படின்னு நினைச்சிட்டே போறார். கோயிலுக்குள்ள குசைன்ஜி போயிட்டார். பின்னாடியே கோவிந்தாஸ் நுழையிறார். ஸ்ரீநாத்ஜி தலையை குனிஞ்சுண்டு நின்று இருக்கான். கோவிந்த் சுவாமி ஸ்ரீநாத்ஜி தலையை குனிஞ்சு நின்று இருக்கிறத பாக்குறார். எல்லாம் பகவானுடைய லீலை தானே. உடனே மனசு சமாதானம் ஆயிடுத்து இவருக்கு. பக்தமால்ல என்ன எழுதியிருக்கான்னா, பகவான் 2 கையும் தூக்கி கோவிந்த் சுவாமியை அணைச்சிட்டார் அப்படின்னு எழுதியிருக்கான். உடனே இப்ப குசைன்ஜி சொன்னார், நீ போய் குளிச்சுட்டு வாப்பா, நீ எங்கெங்கயோ விளையாடிட்டு வர, போய் குளிச்சுட்டு வா அப்படின்னார். உடனே கோவிந்த் சுவாமி போய் குளிச்சுட்டு வந்தார் உள்ள. உடனே ஆரத்தி ஆச்சு. 2 பேரையும் கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே ஒரே தட்டுல போகு வச்சு சாப்பிட சொன்னார். 2 பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டா. என்ன மாதிரியான அற்புத சரித்திரம், என்ன சக்கிய பாவம், பகவானுடைய கருணை உள்ளம் எல்லாமே நினைச்சு ரொம்ப கோவர்தனநாதனுடைய ஒரு லீலையும் ஸ்மரணை பண்ணிக்கணும் நம்ம. சரி, அடுத்தது ஒரு நாளைக்கு கோவிந்த் சுவாமி மங்களா கூட ஆள விசித்திரமா இருக்கும் கேட்கறதுக்கானா. ஆனா இவருடைய லீலைகள் எல்லாமே விசித்திரம் தான். கோவிந்த சுவாமியோட பகவான் பண்ண லீலைகள்லாம். கோவிந்த சுவாமி மங்களா பாடுறதுக்கு அன்னைக்கு காத்தால அவர் தான் வரணும். சரி, காலையில சௌச்சாலயம் பண்ணிட்டு வந்துடலாம் போலாம் அப்படின்னு தண்ணி எடுத்துன்னு போயிருக்கார். ஹே பகவான், ஸ்ரீநாத்ஜி என்ன பண்றான் தெரியுமா, கோயில்ல இருந்து அப்பவே வெளியில வந்துட்டான் காலையிலேயே. இந்த மந்தார மரம் ஒண்ணு இருக்கு, அந்த மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டான். அதுல இருந்து ஒரு பூவா ஒரு பழமா பறிச்சு இவன் சௌச்சாலயம் போறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கான். கோவிந்த சுவாமி மேல அடிச்சுட்டே இருக்கான் மாத்தி மாத்தி. கோவிந்த சுவாமிக்கும் தெரியும் இவர் தான் அடிக்கிறார் அப்படின்ட்டு. பகவான் தான் பொறுத்துண்டே இருந்தான். என்ன செய்யறது, அங்க உட்கார்ந்துட்டு இப்ப என்ன பண்ண முடியும்? இப்ப என்ன பண்ணா, ரொம்ப பொறுத்துண்டு முடியல. சக்கிய ரசத்துல இருக்காரு, ஆவேசத்துல. அவரு இவனை அடிக்க அந்த ஸ்திதியிலேயே அப்படியே ஒருத்தர் அடிச்சுக்கிறார். அவர் இன்னும் ஒண்ணுமே சௌச்சாலயம் போயிட்டு சுத்தமே பண்ணிக்கல, ஒருத்தர் அடிச்சுக்கிறார். மங்களா சமயம் வந்துடுது. ஆனா அவர் அங்கேயேதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த சௌச்சாலய ஸ்திதியிலேயே. கோவிந்த சுவாமியோடைய அம்மா என்ன பண்ணா, அவ ரொம்ப வயசானவர், ரொம்ப இவருக்கே வயசாயிடுத்துன்னா அவருக்கு எவ்வளவு வயசாயிருக்கும். அவ என்ன பண்ணா, பையன்தான் 10-12 வயசு குழந்தை மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடின்னு இருக்கானே ஸ்ரீநாத்ஜியோட. இன்னைக்கு மங்களாவுக்கு போகணும், காத்தால இத்தனை நாள் ஆச்சு, கோயில்ல மணி அடிச்சாச்சு, எங்க போயிருக்கான்னு தேடிட்டு இங்க வரா. பார்த்தா அதுக்குள்ள இவ 2 பேரும் அடிச்சுட்டு இருந்தாளே, இவர் போய் உட்கார்ந்துட்டார் சௌச்சாலயம் பண்ற மாதிரி. பின்னாடியே டாக்கூர்ஜியும் போய் உட்கார்ந்துட்டார். 2 பேரும் உட்கார்ந்துட்டா. இவ அம்மா என்ன பண்ணா பார்த்துட்டு, ஏ பகவான், உத்பாதி ஏன்டா இங்க இத்தனை நாள் உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெய்யறா. உத்பாதின்னு வெய்வா, அது மாதிரி வெய்யறா பையனை. எங்க அம்மா வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்றாரு இவர். டாக்கூர்ஜி அதெல்லாம் பார்க்கல. இதுக்குள்ள என்ன ஆச்சு, கோயில்ல மணி அடிச்சுட்டு இவர் சரீர சுத்தியே பண்ணிக்கல. அந்த பாத்திரம் எடுத்துன்னு வந்தாரு தண்ணியோட, அந்த பாத்திரத்தையும் எடுத்துக்கல. அப்படியே அதே அவஸ்தையில அப்படியே அம்மாவோட பின்னாடியே போயிட்டார், வீடு வரைக்கும் வந்துட்டார். அதுக்கப்புறம் குளிக்க போகும்போது இவருடைய ஆவேசம் குறைஞ்சிடுது. அப்பதான் நினைச்சுக்கிறார், அடாடா, சௌச்சாலய அவஸ்தையில நம்ம அப்படியே அங்கேருந்து வந்தோமே, நம்ம சுத்தமே பண்ணிக்கல, அந்த சொம்ப வேற அங்கேயே போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இவர் சரீர சுத்தி பண்ணிட்டு ஒரு விதமா வேற சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போனார். இப்படி ஒரு தடவைக்கு கோயில்ல இருந்தார். அப்ப சிங்காரம் ஆயிடுத்து, போக ஆக போறது. பூசாரி உள்ள போய்
போகு தாம்பாளம் எடுத்துட்டு நேரா கர்ப்ப கிரகத்துக்கு கிட்ட வந்துட்டு இருக்க. அந்த சமயத்துல கோவிந்தசாமி வந்துட்டார். என்ன பிரபுக்கு போகு தாம்பாளம் எடுத்துன்னு போயிட்டு இருக்கேளா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா. அப்படின்னா முதல்ல எனக்கு கொடுத்துருங்கோ, முதல்ல நான் சாப்பிடணும் அப்படின்றார். அக்கிரமம் அக்கிரமம், என்னது இது? அதுக்குள்ள அதை எடுத்து சாப்பிடறதுக்கும் போயிடுறாரு இவர். இன்னும் நிவேதனமே ஆகல. அவ்வளவுதான், பூசாரி ரொம்ப நராஜாயிட்டார். கோபம் வந்துட்டு தாம்பாளத்தை அப்படியே கீழே வச்சார். அந்த இடத்துலயே நேரா விட்டலாம் செஞ்சு திண்ணையில உட்கார்ந்துட்டார். ஓடினார். அவர்கிட்ட போய் சொன்னார், இந்த பாருங்க, நீங்க வேற யாராவது சேவக்க வேலைக்கு வச்சுக்கோங்க, வேற யாராவது பூசாரியை பாத்துக்கோங்க. இந்த கோவிந்த சகா பண்ற அநீதிய என்னால பொறுத்துக்கவே முடியல. அப்படியே குருஜி, என்னாச்சு என்னாச்சு என்ன? பூசாரி சொன்னார், நீங்க இன்னொரு தடவை சமைக்க சொல்லணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இன்னொன்னு, வேற பூசாரிய நீங்க வேலைக்கு வச்சுக்கோங்க. இவர் பண்ற அநீதி எல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது. உடனே சொல்றார், இப்படி இப்படி அவன் பண்றான், இப்படி பேசுறான். உடனே குசைஞ்சி சொல்றார், அப்படி எல்லாம் அவர் செஞ்சிருக்க மாட்டார். அரே கோவிந்தசாமி, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டார். உடனே அவர் வந்தார். அவர் இன்னும் அந்த ஆவேசத்துல தானே இருக்கார். உடனே அவர் கேட்டார், இந்த பாருப்பா, முதல்ல சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும், ஷாம் சுந்தர் சாப்பிடணும், அதுக்கப்புறம் தானே உனக்கு அதை கொடுக்க முடியும் அப்படின்னார். உடனே கோவிந்த சுவாமி சொன்னார், இங்க பாருங்க, முதல்ல ஷாம் சுந்தர் சாப்பிட்டுட்டான் அப்படின்னா அவன் என்ன பண்றான், மாடெல்லாம் மேய்ச்சிட்டு நேரா வனத்துக்குள்ளேயே போயிடுறான். அவன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பிரசாதத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறமா நாங்க சாப்பிட்டு முடிச்சு மாடுகளை ஓட்டிட்டு நாங்க வனத்துக்கு போற நேரம் ஆயிடுறது. அந்த சமயத்துல நல்ல வெயில் ஏறிடுறது. அப்ப கண்ணையா எங்க எங்க எங்கன்னு நாங்க தேட வேண்டி இருக்கு தினம். அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கே மத்தியானத்துக்கு மேல ஆயிடுறது. எங்களால இப்படி அலையறதுக்கு முடியல. அப்போ நாங்க தினமுமே அவன் மட்டும்தான் மாடு மேய்ச்சின்னு போனோம், நாங்கெல்லாம் பின்னாடி எங்கேயாவது இருக்க வேண்டியதுதான். அதனால நான் என்ன சொன்னேன்னா, முதல்ல நீங்க எனக்கு கொடுத்துட்டேல் அப்படின்னா நான் சாப்பிட்டுட்டு நான் போய் வழியில மாடுகளை வச்சு நின்றுட்டு இருப்பேன். அப்ப கண்ணையா அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்தான்னா அப்ப நாங்க கோச்சாரணத்துக்கு ஒன்னா சேர்ந்து போலாமோன்னு நாங்க போய் அங்க தேடின்னு இருக்க வேண்டாமே, அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே பூசாரியை கூப்பிட்டு சொன்னார், விட்டலாத் குசைஞ்சி, இப்ப கேட்டேலா, அவன் சகா ஸ்திதியில இருக்கான், அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களால முடியாது. அவன் அப்படி சாப்பிடுறவனும் கிடையாது, சாப்பாடு பிரியனும் கிடையாது. அவன் கோச்சாரண சேவாக்கு கூட போக முடியாம கண்ணையாவை தினம் தினம் தேடி வனத்துல வெயில்ல அலையிறதுனால அவதிப்படுறான். அதனாலதான் முதல்ல கொடுக்க சொல்றான். அப்ப இவன் போய் சாப்பிட்டு வழியில காத்துட்டு இருப்பான். அப்ப இவனோட சேர்ந்து போலாம் அப்படின்றதுக்காக தான் அவன் அப்படி சொன்னான் அப்படின்னு பூசாரிக்கு எடுத்து தெளிவா புரிய வச்சார். உடனே பூசாரி சொன்னார், அது சரி, ஒரு பக்கம் சேவா நிஷ்டா, மறுபக்கம் இந்த மாதிரி ஸ்திதி, இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு இங்க வேலை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டார் பூசாரி. உடனே குசைஞ்சி சொன்னார், சரி, அப்ப இன்னில இருந்து ஒரு புது நியமம் வச்சுப்போம். என்ன அப்படின்னா, எப்பவுமே பகவானுக்கு நிவேதனத்துக்கு ஒரு தாம்பாளம் தானே எடுத்துன்னு, இனிமே 2 தாம்பாளம் கொண்டு வாங்கோ. ஒரு தாம்பாளத்துல இருக்கிற ஆகாரத்தை இவன்கிட்ட கொடுத்துருங்கோ, ஒரு தாம்பாளத்தை உள்ள எடுத்துன்னு போய் நிவேதனம் பண்ணுங்கோ. அவன் சாப்பிட்டு அவன் கோக்களை கூட்டின்னு போறதுக்கு முன்னாடி இவன் சாப்பிட்டுட்டு இவன் கோவை வச்சுட்டு வழியில ரெடியா காத்துன்னு இருப்பான். அதுதான் சரியா வரும். இல்லனா கோச்சாரண வேளையில பகவானும் சேர்ந்து கஷ்டப்படுவான். இந்த நியமத்தை இன்னில இருந்து அமுலுக்கு எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்ட்டார். இன்னில இருந்து கோவிந்த சுவாமிக்கு போகு அதே சமயத்துல பகவான் சாப்பிடுற அதே நேத்து உள்ள உட்காந்து 2 பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டா, இன்னில இருந்து 2 பேருக்கும் ஒரே சமயத்துல போகு கிடைக்கும், தட்டு கொடுத்துருவா. இது எப்படி நடந்ததுன்னா ஆயுஷ் பரியந்தம் இதே மாதிரியே நடந்துட்டு இருந்தது. இப்படி கண்ணையா பல லீலைகள் பண்றான் சகாக்களோட.
அங்க கோகுலத்துல எப்படி யசோதாமா டெய்லி ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாலோ, எல்லா புகாரையும் கேட்டுட்டு கோபிகைகள் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு, அதே மாதிரி இங்க கோவர்தனத்துல விட்டல்நாத் குசைன்ஜி டெய்லி ஏதோ ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு நாளைக்கு ஒரு வைஷ்ணவர் ஒருத்தர் வந்தார். குசைன்ஜி கிட்ட சொன்னார், ரொம்ப அனர்த்தமா நடக்கிறது எல்லாம் ரொம்ப அனர்த்தம் ஆயிடுத்து. என்ன குசைன்ஜி கேட்டார், ஏன்பா என்ன என்னன்னு சொல்லு, விஷயம் தெரிஞ்சுட்டாதானே அப்புறமா நான் அது அர்த்தமா அனர்த்தமான்னு சொல்ல முடியும், என்னன்னு சொல்லு அப்படின்னு அவனு அவர் சொன்னார், நான் இப்ப கிளம்பி வந்துட்டே இருக்கேன் கோயிலுக்கு. வரும்போது வழியில பார்த்தேன், இந்த கோவிந்த சுவாமி நின்னுண்டே சிறுநீர் கழிச்சுட்டு இருக்கான். என்ன அநியாயம் இது, வைஷ்ணவனுக்கு ஒரு அழகா, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு உடனே விட்டல்நாத் குசைன்ஜி சொன்னாரு, இல்ல உட்கார்ந்துதான் போகணும், அதுக்கு மேல கையில தீர்த்தம் எடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இதுக்குள்ள கோவிந்த சுவாமி எங்க வந்துட்டார். இதோ வந்திருக்காரே ஒரு வைஷ்ணவர், இவர் உன்னை பத்தி என்ன சொல்றார் பார். என்ன சொன்னார் அப்படின்னு கேக்குறார். உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க வேணாமா, வைஷ்ணவ ஆச்சாரம் விச்சாரம் எல்லாத்தையும் நீ விட்டுட்டியா, இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறார். உடனே கோவிந்த சுவாமி சொன்னார், சரி நான் கேக்குற கேள்விக்கு நீங்க ஒரே ஒரு பதில் சொல்லுங்க குருஜி, குதிரை நின்னுண்டு போகுமா உட்கார்ந்துட்டு போகுமா, அதுக்கு பதில் சொல்லுங்க. உடனே குசைன்ஜி சொன்னார், குதிரை பேச்செல்லாம் இப்ப வேணாம், உன்னை பத்தி பேசு. இல்ல நீங்க சொல்லுங்க, குதிரை உட்கார்ந்து கொண்டா இல்ல நின்னுண்டா அது எப்படி போகும், அதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. சரி, நின்னுண்டு தான் குதிரை போகும், ஆனா நான் இப்ப கேக்குறது உன் விஷயம் பத்தி சொல்லு. உடனே சொல்றான், கோவிந்த சுவாமி சொல்றார், சீனாட்ஜி சொல்றான், நீ குதிரையா இரு, நீ தோத்து போயிட்ட, உன் மேல உட்கார்ந்துதான் நான் இன்னைக்கு வனத்துக்கு வருவேன், என்னால நடக்கவே முடியாது அப்படின்னு என்னை தோல்ல வச்சுண்டு தூக்கின் போ சொல்றான். சீனாட்ஜியோட விளையாடுறச்ச நான் தோத்து போனதுனால அவன் சொன்ன மாதிரி தானே நான் கேட்கணும். நீ என்னை தோல்ல வச்சுண்டு குதிரை மாதிரி ஓடு, வனத்துல எடுத்துன்னு போய் என்னை சேர்த்துடணும் அப்படின்னு சீனாட்ஜி சொன்ன பிறகு நான் அப்படிதானே போகணும். அப்ப நான் அப்படி போயின்னு இருக்கும் போது எனக்கு இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கணும் மாதிரி இருந்தா குதிரை எப்படி போகுமோ அப்படிதானே நான் போகணும். வந்தது, நான் போயிட்டேன், இப்ப என்ன அப்படின்னு கேட்கிறார். உடனே குசைன்ஜி இதை கேட்டுட்டு விழுந்து விழுந்து சிரிச்சார். அவர் சொன்னார், இந்த பாருங்க, இனிமே யாருமே கோவிந்த சாமியை பத்தி எங்கிட்ட புகார் பண்றதுக்கு வராதிங்க. ஏன்னா பஞ்சாயத்து செஞ்சேன்னா கோவிந்த சுவாமி பக்கம்தான் நான் நியாயமா இருக்கு, கோவிந்த சுவாமி பக்கம் பேசுற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதனால நான் என்ன சொல்றதுன்னா, இனிமே பஞ்சாயத்து கேட்டு யாரும் இங்க எங்கிட்ட வராதிங்க, அவனை பத்தி குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். சரி, அடுத்த நாள் ஒரு தடவை சீனாட்ஜி இந்த கோயிலுக்கு வெளியில தெருக்கூட்டுறவ, அவன் பேர் காணா, அவன் ஒரு சின்ன பையன், தோட்டியோட பிள்ளை, அவன் நித்தியம் அழகா வந்து தெரு கூட்டுவான். அவனுக்கு கோவிந்த சுவாமினா ரொம்ப பிரியம். அவர் பேசினாலும் சரி, அவர் பாடினாலும் சரி, அவர் கூட இருக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் இவனுக்கு. அப்படி ஒரு பிரேமைய கொட்டுவான் கோவிந்த சுவாமிய பார்த்தா இந்த காணா. ஆனா அவன் துப்புரவு தொழிலாளி, தோட்டியோட பையன்தான் இருக்கட்டும், பிரேமைக்கும் குலத்துக்கும் சம்மந்தம் இல்லையே. இவருடைய பிரேமைய பார்த்து, இந்த பையனோட பிரேமைய பார்த்துட்டு ஸ்ரீநாத்ஜிக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சு போயிடுது. இந்த குழந்தை ரொம்ப பிரேமையா இருக்கானே எல்லாரு மேலேயும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விளையாடணும்னு ஆசைப்படுறான் ஸ்ரீநாத்ஜி. அன்னைக்கு என்ன ஆச்சு, காணா, கோவிந்தசாமி, ஸ்ரீநாத்ஜி 3 பேரும் சேர்ந்து உற்சாகமா விளையாடுறா. இந்த தடவை காணா தோத்து போயிட்டான். உடனே ஸ்ரீநாத்ஜி என்ன சொன்னார், இந்த பார்ப்பா, நீ தோத்து போயிட்ட, அதனால நீதான் குதிரை ஆகணும் அப்படின்னு. உடனே அந்த பையன் குதிரை மாதிரி நின்னுட்டான். அவன் பேர்ல ஏறி ஸ்ரீநாத்ஜி சவாரி பண்ணான். கொஞ்ச நேரத்துல கோயில்ல மணி அடிச்சுது. உடனே என்ன பண்ணா, ஒன்னும் தெரியாதது மாதிரி
நேரா கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு போனான். உடனே கோவிந்த சுவாமி என்ன பண்ண, ஏய் நில்லு நில்லு, எங்க போற அப்படின்னாரு ஸ்ரீநாத்ஜிய. உனக்கு தெரியுமா கோயிலுக்கு உள்ள எவ்வளவு நியமம் இருக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு உள்ள அப்படியே போற, என் மேல ஏறி சவாரி பண்ணுவ. நான் பிராமண குலம்பா, அது பரவாயில்ல. ஆனா நீ இன்னைக்கு நீ ஏறி சவாரி பண்ணது யாரு? நீ வெறும்னா புரோஷனம் பண்ணிட்டாலே போதும் என் மேல சவாரி பண்ணிட்டு உள்ள போறதுக்கு. ஆனா அவன் இன்னைக்கு ஒட்டன் தோட்டியோடைய பையன், தெருக்கூட்டுறவன், அவன் மேல ஏறி நீ குதிரை சவாரி பண்ணிட்டு குளிக்காம அப்படியே உள்ள போற. ஆச்சார விசாரம் நஷ்டம் ஆச்சுன்னு வச்சுக்கோ, கோயிலே பிரஷ்டமாயிடும். புரியுறதா? உடனே ஸ்ரீநாத்ஜி, சரி இப்ப என்ன பண்ணணும் அது சொல்லு. உடனே கோவிந்த சுவாமி சொல்றார், நான் சொல்றத நீ செய்யலன்னா நான் குசைஞ்சி வரைக்கும் விஷயத்த எடுத்துன்னு போயிடுவேன் அப்படின்னு. உடனே ஸ்ரீநாத்ஜி, ஐயோ வேணாம் 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 வேணாம், நீ நீ ஏதாவது சொல்லு, நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு, நான் அதை அப்படியே செய்யறேன். உடனே கோவிந்த சுவாமி சொல்ற, சரி எதிர்க்க கோவிந்த குண்டம் இருக்கு இல்லையா, அதுல போய் ஸ்நானம் பண்ணு. குளிக்காம உள்ள போக கூடாது. நீ அதுல 3 தடவை முங்கி எழுந்துக்கணும். அதுக்கப்புறமா நீ உள்ள போலாம். என்ன 3 தடவை முங்கி எழுந்துக்கணுமா? இது என்ன மாசம்? தை மாசம், எவ்வளவு குளிரா இருக்கு. முடியாதுப்பா, முடியவே முடியாது அப்படின்றான் ஸ்ரீநாத். உடனே கோவிந்த சுவாமி, அப்படியா, சரி அப்ப நீயும் கோயிலுக்குள்ள போக முடியாது. உடனே ஸ்ரீநாத்ஜி, சரி நீ இப்ப இதுக்கு வேற ஏதாவது ஒரு உபாயம் சொல்லு. நீ தான் பிராமணன் சொல்லிட்டிய, உனக்கு வேற ஏதாவது இதுக்கு உபாயம் தெரிஞ்சிருக்கணுமே. அதனால என்னால குளிக்க முடியாது, இதுக்கு பதிலா நீ வேற ஏதாவது சொல்லு. நான் குளிச்சேன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப நடுங்கி போயிடுவேன்ப்பா. அது உனக்கு பரவாயில்லையா நான் நடுங்கினா? உடனே கோவிந்த சுவாமி, சரி குண்டு பக்கத்துல போ, நீ முதல்ல கோவிந்த குண்ட பக்கத்துல போ, 3 தடவை ஆச்சமணியம் செய். கேசவாய நமக, மாதவாய நமக, கோவிந்தாய நமக அப்படின்னு 3 தடவை ஆச்சமணியம் பண்ணு. அப்புறம் புண்டரீகாட்சனை ஸ்மரணம் பண்ணிக்கோ, புரோக்ஷனம் பண்ணிக்கோ, பவித்திரம் ஆயிடுவ, சரியா அப்படின்னு. சரி சரி சரி, அப்ப நான் ஒத்துக்கிறேன். சரி வா இப்போ கோவிந்த குண்டம் போலாம் அப்படின்னு கோவிந்த குண்டத்துக்கு ஆச்சமணியம் பண்ணு. கையில ஜலம் எடுத்துக்கோ. ஓம் ஸ்ரீ கேசவாய நமக, ஓம் மாதவாய நமக, கோவிந்தாய நமக அப்படின்னு சொல்லி 3 தடவை அந்த ஜலத்தை குடி. என்ன சரி, அப்புறம் அப்பவித்ரோ பவித்ரோவா அந்த மந்திரத்தை சொல்லி புண்டரீகாட்ச புனாத்து, புண்டரீகாட்ச புனாத்து 3 தடவை சொல்லி தலையில தெளிக்கிறதுக்கோ. 3ஆவது தடவை சொன்ன உடனே கோவிந்த சுவாமி என்ன பண்ணா, ஸ்ரீநாத்ஜி பின்னாடி நின்னுண்டு அப்படியே அந்த குழந்தைய அந்த கோவிந்த குண்டத்துக்குள்ள தள்ளி விட்டான். டோப்புற போய் ஸ்ரீநாத்ஜி தண்ணீர்ல விழுந்த உடனே திணறான், அலறான், நடுங்கி போயிட்டான் அப்படியே. உடனே இவர் என்ன பண்ணாரு, இவனும் போய் தண்ணியில குதிச்சிட்டார். கோவிந்த சுவாமியும் மெல்லமா பிடிச்சு அவனை மேல ஏத்தினார். அப்படியே சொற்ற தண்ணியோட குழந்தை ஓடி கோயிலுக்குள்ள வந்துட்டான். உள்ள போனானா, இங்க தினம் விட்டல்நாத் குசைஞ்சி உள்ள இருக்கார். அவர் போக் தாள் எடுத்துட்டு உள்ள வரார். சரியான குளிர் காலம். ஸ்ரீநாத்ஜி மேல இருந்து அப்படியே தண்ணி சொட்டி ஓடின்னு இருக்கு. உடனே ஜே என்னப்பா இது, புது துணி போட்டு விட்ட இன்னைக்கு உனக்கு, என்னது இது தண்ணி அப்படி சொல்றது, எப்படி வந்தது உன் மேல தண்ணி அப்படின்னு. உடனே ஸ்ரீநாத்ஜி, இந்த கோவிந்த சாமி இருக்கானே அவன் தான் என்னை இப்படி தள்ளி விட்டுட்டான், இதுக்கு மேல நீங்க என்ன எதுவும் கேட்காதீங்க, எனக்கு பிராணம் போயின்னு இருக்கு. குளிர்ல நான் மட்டும் ராதா ராதான்னு ராதா நாமம் சொல்லி இருக்கல, அவ்வளவுதான், நான் அப்படியே போயிருப்பேன். அந்த நாமம் சொன்னதுனால பொழைச்சேன். இப்படி இந்த குளிர்ல போய் என்ன அவன் அப்படி தள்ளி விட்டான் தெரியுமா அப்படின்னா. உடனே குசைஞ்சி கோவிந்த சாமியை கூப்பிட்டு கோபமா ஏசினார். என்ன பண்ண காரியம், இப்படிலாம் பண்ணக்கூடாது, விளையாடு, நான் வேணாம் சொல்லல, அதுக்காக இப்படி குழந்தை கதற மாதிரி ஏன் விளையாடுவ, இதெல்லாம் என்ன விளையாட்டு, பிராண சங்கடம் வர அளவுக்கு போய் விளையாடலாமா, அதுவும் குளிர்காலத்துல. அவன் குளிக்க மாட்டான், அவனுக்கு நான் பாதை இதுதான் பண்ணி விடுவேன், நீ இப்படி போய் அவனை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு ஏசினார்.
நான் இப்ப சொல்லட்டுமா நடந்தத அப்படின்னு கோவிந்த சுவாமி கேட்ட உடனே ஸ்ரீநாத்ஜி பின்னாடி நின்னுண்டு வாய் மேல கைய வச்சுண்டு சொல்லாத சொல்லாத அப்படின்னு கண்லயே அப்படியே சைகை காமிக்கிறான், கெஞ்சுறான், சொல்லாத சொல்லாத அப்படின்னு. உடனே கோவிந்த சுவாமி சகா ஆவேசத்துல இருக்கார். நீ எவ்வளவு சைகை பண்ணாலும் சரி, இன்னைக்கு நான் சொல்லியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, குருஜி உங்களுக்கு விஷயம் தெரியாது, என்ன நடந்தது தெரியுமா, இன்னைக்கு கானாவோட இவன் விளையாடினான், அவன் குதிரை விளையாட்டு, அதுல அந்த கானா மேல இவன் ஏறி உட்கார்ந்துட்டு குதிரை சவாரி செஞ்சான். கானா என்ன தெரியுமா, அவன் தெருக்கூட்டுற அந்த ஒற்ற ஜாதி அவன். அதனால அவன் அவன் மேல ஏறி விளையாடிட்டு இவன் நேரா கோயிலுக்குள்ள அப்படியே நுழைஞ்சான். அபச்சாரம் அபச்சாரம் எல்லாம் பிரஷ்டமாயிடும், அதனால நீ ஸ்நானம் பண்ணிட்டு தான் கோயிலுக்குள்ள போகணும்னு சொன்னேன். ஒரு முழுக்குதான் முழுகினான் அப்படின்னு இப்படி நியாயம் கேட்டதும் உடனே டாக்கூர்ஜிய குசைன்ஜி இப்படி முறைச்சு பார்த்தாரு. உடனே அவன் தலைய கவிழ்ந்துண்டு அப்படின்னு அம்மிட்டு சிரிப்பு சிரிச்சான். குசைன்ஜி விட்டுட்டார். இப்படி அநேக பால லீலைகள் நிரந்தரம் நடந்துட்டே தான் இருந்தது. இந்த மாதிரி இந்த பிரகடன காலத்துல கிருஷ்ணன் பிரகடனம் ஆனானே, அந்த காலத்தை விட இப்ப இந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி இவன் பண்ண பால லீலைகள், எக்கச்சக்கமான பால லீலைகள் கோவர்தனத்துல பண்ணியிருக்கான். 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். இப்போ சூர்தாஸ், கும்பன்தாஸ், கிருஷ்ணதாஸ் இவெல்லாம் 1640லயே அவெல்லாம் பகவத் சரணத்தை அடைஞ்சுட்டா, கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சுட்டா. இப்போ இந்த கோவிந்த சுவாமி, சதுர்புஜதாஸ், ஷீதாஸ், நந்ததாஸ் இவா தான் இருக்கா. இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு விட்டலாத் குசைன்ஜியும் லீலா அந்தர்தானம் ஆயிட்டார். ஆனா அவர் சரீரத்தை விடல, சரீரத்தோடயே அவர் கிரிராஜுக்குள்ள போய் பிரவேசம் ஆயிட்டார், லீலைய கலந்துட்டார். அந்த சமயத்துல அவருடைய புள்ள பின்னாடியே போய் அப்பா எங்க போறேள் எங்க போறேள்னு அப்படி பிடிச்சு இழுக்க, கையில வஸ்திரம் மட்டும்தான் வந்தது, அவருடைய உத்தரிய மட்டும்தான் வந்தது, அந்த அங்கவஸ்திரம் மட்டும்தான். உடனே அசரீரி கேட்டது, இந்த உத்தரியத்தை வச்சுட்டே அந்திம கிரியை பண்ணிடுங்கோ அப்படின்னு ஆக்ஞை வந்தது. அப்புறமா அந்த உத்தரியத்தை வச்சுட்டுதான் உத்தர கிரியைகள் மொத்தம் பண்ணா. அப்புறம் அவர் சம்பூர்ண லீலையில கலந்துட்டார். இது விட்டலாத் குசைன்ஜியுடைய சரித்திரத்துல விரிவா சொல்லியிருக்கோம். இப்போ இவர் ரொம்ப வியாக்குலம் அடைஞ்சு கீர்த்தன் சேவால ஓ மேரே கோவிந்து கோகுல சந்தா ஓ மேரே கோவிந்து அப்படின்னு ஒரு பதம் பாடினார். குரு பிரேமையில அப்படியே உருகி போய் அப்படி இந்த பதத்தை பாடினார். அது என்னன்னா, அந்த பதத்தோடைய அர்த்தம், கிருஷ்ணன் சாயங்காலம் ஆயிடுத்து, கோச்சாரணம் முடிஞ்சு இன்னும் வீட்டுக்கு வரல, நந்தபாபா யசோதா எல்லாருமே ரொம்ப வியாக்குலமா ஆகி வாசல்ல நின்னுண்டு இன்னும் வரலையேன்னு பார்த்துன்னு இருக்கா. அப்ப பிரபு உள்ள வந்துட்டான். உடனே யசோதா கட்டி அணைச்சுண்டு ஆவோ மேரே கோவிந்து கோகுல சந்தா அப்படின்னு பாடிண்டே அவனை கட்டி உச்சி மூந்தா. இது அந்த பாட்டனுடைய அர்த்தம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விட்டல்நாத்ஜி ஸ்ரீநாத்ஜியோட கலந்துட்டார். அந்த விரகத்தை தாழாம இவர் ஆவோமேரே கோவிந்து கோகுல சந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். ஏன்னா அந்த கிரிராஜுக்குள்ள அந்த விட்டலாத் குசைன்ஜி பிரவேசம் ஆன அந்த லீலா சம்வரணத்தை இவர் தன் கண்ணால பார்த்தாரு இல்லையா, வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. போயிருக்காரு உள்ள, திரும்பி வருவார் அப்படின்னு நினைச்சுட்டுதான் ஆவமேரே கோவிந்து கோகுல சந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். ஆனா அவர் தான் அந்தர்த்தியானம் ஆயிட்டாரே. அப்புறம் இவருக்கு புரிஞ்சிடுத்து. அதுக்கப்புறமா இன்னொரு பதம் ஒண்ணு பாடுறார். இதுதான் அவருடைய கடைசி பதம். இந்த பாடிட்டு அவர் லீலா பிரவேசம் ஆயிட்டார். கோஸ்வாமி எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு குருஜி எங்க பிரவேசம் ஆனாரோ அந்த இடத்துல உட்கார்ந்துன்னு தான் பாடினார். இப்ப அவருக்கு புரிஞ்சு எடுத்து அந்திம் லீலால பகவானோட அவர் கலந்துட்டார்னு.
ஆனா குரு பக்தி, குரு பிரேம அவரால் அதை மனசால ஏத்துக்கவே முடியல. அந்த குருநாதருடைய அந்தர்தானத்தை அவரால் ஏத்துக்கவே முடியல. ஒரு பக்கம் அழுக பொங்கிண்டு வருது, ஒரு பக்கம் அவர் இந்த அந்தின் பதம் பாட போறார். लीजे मोगी बुलाए श्री वल्लभ, लीजे मोगी बुलाए श्री वल्लभ அப்படின்னு சொல்லிட்டு, ஹே ஸ்ரீ வல்லப்ஜி, இந்த ஸ்ரீ குசைன்ஜி எத்தனை எத்தனை லீலைகள் ஸ்ரீநாத்ஜியோட நான் பண்றதுக்கு ஹேத்துவா காரணமா இருந்தார். சக்கிய பாவத்துல எத்தனை விளையாட்டுக்கள் நான் விளையாடி இருக்கேன். இதெல்லாம் இந்த ஏழையினுடைய வாழ்வுல சாத்தியமா? சுத்தமா இது குசைன்ஜி, இது உங்களுடைய கடாட்சம், உங்களுடைய குரு கிருப்பை தான். எல்லாமே உங்களுடைய சாநித்திய பிரபாவத்தாலதான் இப்படி எல்லாம் நடந்தது. நீங்க இல்ல அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை சுத்த சூன்யமா போயிருந்திருக்கும். நீங்க என்கிட்ட காட்டின பிரேம என்னால மறக்கவே முடியாது. இந்த உலகத்துல நான் வாழ்ந்தேன் அப்படின்றதுக்கு, இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்துக்கு ஒரு வழிகாட்டியே நீங்க தானே. என்னால நீங்க இல்லைன்றத நினைச்சு பார்க்கவே முடியலையே. என்னுடைய பிராணன் போறது, என்னுடைய தேகம் நிஷ்பலமா ஆக போறது. என் மனசு இப்ப என்னுடைய வசத்திலேயே இல்ல. ஒரு க்ஷணம் நீங்க இல்ல அப்படின்றத என்னால நினைச்சு பார்க்க முடியல. நான் எப்படி வாழ்வேன்? என்னையும் உங்களுடைய லீலால நீங்க என்னையும் சேர்த்துருங்கோ. ஸ்ரீ வல்லப சேவா மோகி குலாப் வகுத்து திவஸ் தர்ஷன பயே மோகோ அப்படின்றார். அதாவது ஒரு நாள் கூட ஆகல. குசைன்ஜி அப்பதான் லீலா பிரவேசம் ஆயிருக்கார். ஆனா இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, வகுத்து தீனு பயோ அப்படின்றார். ரொம்ப நாள் அழுத்தேன், ரொம்ப நாள் அழுத்து நீங்க என்னை விட்டு போயிட்டேன். ஏன்னா ஒரு பிரேமிக்கு அந்த பிரேமை ஒரு நொடி கூட பிரிஞ்சா அது பல நாட்கள் பிரிஞ்ச மாதிரிதான் இருக்கும் அந்த விரக தாபம். दाते मन अकुलाय श्री वल्लभ लीजे मोगी गुलाब, निस दिन आते के क्षीण होत सुत पुत कई बुलाओ, गोविंद प्रभु तुम्हारे दर्शन बिनु जुगु पर कल्प बिहार அப்படின்னு படுற. எனக்கு ஒரு கல்பம் உங்களை பிரிஞ்ச மாதிரி அழித்தே, உங்க தரிசனம் இல்லாம அப்படின்னு கதறி அழறார். இந்த பாட்டு பாடுறதுக்கு எத்தனை நாழி ஆயிருக்கும். ஆனா அவர் என்ன சொல்றார், ஒரு கல்ப காலம் உங்களை பிரிஞ்ச மாதிரி இருக்கு எனக்கு, என்னால ஒரு நொடி கூட நீங்க இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்னு இவர் கதறி அழுது பாடும்போது உடனே ஸ்ரீநாத்ஜி அப்படியே தரிசனம் கொடுக்கறான். இவர் அந்த தரிசனத்தை பார்த்துட்டு இவரால ஒண்ணுமே முடியல. அப்படியே குருநாதர் எதுக்குள்ள நுழைஞ்சாரோ அந்த குகைக்குள்ளேயே இவரும் நுழைஞ்சார். அந்தர்தானம் சரீரத்துடைய அப்படியே அந்தர்தானம் ஆயிட்டார். நித்திய லீலால நித்திய ரூபத்தோட ஸ்ரீநாத்ஜியோட அப்படியே ஐக்கியம் ஆயிட்டார், லீலா பிரவேசம் ஆயிட்டார். இந்த கோவிந்த சுவாமியுடைய சரித்திரம், ஒரு அஷ்ட சகாக்களுடைய சரித்திரமே அதி அற்புதமான சரித்திரம். அது கேட்க தெவிட்டாத சரித்திரம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. இப்படி நம்மளுடைய குருநாதர் நம்மளை இதெல்லாத்தையும் ஸ்மரிக்க வச்சிருக்காரே அப்படின்ட்டு. அடுத்த சரித்திரம் ஆறாவது அஷ்டசாப் அவருடைய ஸ்ரீ சுவாமியுடைய சரித்திரத்துல பார்ப்போம்.
जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। जय बोलो गिरिधर लाल की जय। जय बोलो श्री गोविंद दास की गोविंद स्वामी की जय। सर्व संतनों की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। राधे कृष्ण।